உங்களால் மூச்சு இழுத்துக்கிட்டே பேச முடியாது, ரைட்? அதே போல் மூக்கை பிடிச்சிக்கிட்டே ஹம்மிங்கும் பண்ண முடியாது. இது ஏன் நம்மளால் பண்ண முடியல அப்படின்றதையும் இதே போல் நிறைய எக்ஸைட்டிங்கான ஃபேக்ட்ஸையும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், பிகாஸ் இதோட எண்டில் மிஸ்டீரியஸான ஒரு போனஸ் கண்டென்ட்டும் இருக்குது. திஸ் இஸ் HP and welcome to Ecstasy. பபிள் ராப்ஸ். இந்த பபிள் ராப்ஸை கண்டிப்பாக எல்லாரும் லைஃப்பில் ஒரு தடவையாவது உடச்சி விளையாடிருப்போம். மேக்ஸிமம் உடையிற மாதிரி இருக்க திங்ஸ்லாம் பேக் பண்ணுறதுக்காக தான் அது யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை கண்டுபிடிச்சது பேக்கிங் பர்பஸ்க்காக கிடையாது. உண்மையாகவே இதை கண்டுபிடிச்சவங்க இதை வால்பேப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1957 ஃபீல்டிங் அண்ட் மார்க் சாவனீஸ் அப்படின்ற இன்ஜினியர்ஸ் இதை வால்பேப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் கண்டுபிடிச்சாங்க. இதை செவரு ஃபுல்லாக ஒட்டி வச்சுட்டா ஒரு நல்ல டிசைன் கிடைக்கும், ஒரு நல்ல பேட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அதை கிரியேட் பண்ணாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் வீட்டில் இருக்க செவரு ஃபுல்லாக இந்த மாதிரி பேப்பர்ஸாக ஒட்டி வச்சுருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? உங்கள் வீட்லேயே அதிகமான பாக்டீரியாஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஆனால் அது ரெஸ்ட் ரூம் கிடையாது. உங்கள் வீட்டு ரெஸ்ட் ரூம் விட அதிகமான பாக்டீரியாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் உங்கள் கையிலே இருக்குது. எஸ், உங்கள் மொபைல் ஃபோன். யூனிவர்சிட்டி ஆஃப் அரிசோனாவில் நடந்த ரிசர்ச்சில் உங்கள் மொபைலில் தான் உங்கள் வீட்டு டாய்லெட்டை விட 8 times அதிகமான பாக்டீரியாஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கடைசியாக உங்கள் மொபைல் எப்போ க்ளீன் பண்ணீங்க? முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மொபைல் அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கள். வெளியே போகும்போது மறக்காமல் மாஸ்க் போடுங்க அண்ட் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு மொபைல் ஃபேக்ட் பின்னாடி வந்துட்டுருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டேஸ்ட் பற்றி. இந்த உலகத்தில் இருக்க அனிமல்ஸ்லேயே காரம் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒரே அனிமல் ஹியூமன்ஸ். வேறு எந்த அனிமல்ஸ்க்கும் மனுஷங்க அளவுக்கு காரம் பிடிக்காது. என்னடா நம்மளும் அனிமல்ஸா அப்படின்னு கேட்டால் எஸ். என்னதான் நம்ம ஹியூமன்ஸ் அப்படின்னு நமக்கு நம்மளே பேர் வச்சுக்கிட்டாலும் நம்மளும் அனிமல்ஸில் ஒருத்தங்க தான். ஸோ அந்த அனிமல் கேட்டகரியிலேயே அதிகமாக காரம் சாப்பிட்ற ஒரே அனிமல் ஹியூமன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் முதல்ல கேட்ட கொஸ்டினோட ஆன்சர். நம்மளால் மூச்சு எடுத்துக்கிட்டே பேச முடியாது, அதே போல் மூக்கு பிடிச்சிக்கிட்டே ஹம்மிங்கும் பண்ண முடியாது. இதெல்லாம் ஏன் நம்மளால் பண்ண முடியலன்னா, நம்ம தொண்டையில் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஏரியா இருக்குது. அது ஒரு ஃப்ளூட் மாதிரி ஒர்க் பண்ணுது. எப்படி ஒரு ஃப்ளூட் வழியாக காற்று வெளியில் வரும்போது சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதோ, அதே போல் அந்த பார்ட்டும் காற்று வெளியே வரும்போது வைப்ரேட் ஆகி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம மூச்சு உள்ளே எடுக்கும்போது அது வைப்ரேட் ஆகிறதுக்கு தேவையான ஏர் ப்ரெஷர் அதுக்கு கிடைக்கிறதில்ல. அதனால தான் நம்மளால் மூச்சு இழுத்துக்கிட்டே பேச முடியறதில்ல. உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் பேசும்போது உங்கள் தொண்டையில் கை வச்சு பாருங்களேன், அந்த பார்ட் வைப்ரேட் ஆகிறத உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அதே போல் உங்களால் மூச்சை பிடிச்சிக்கிட்டே எதனால் ஹம்மிங் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம ஹம்மிங் பண்ணும்போது நம்ம மூக்கு வழியாக காற்று வெளியில் வந்ததுனா மட்டும்தான் நம்மளால் ஹம்மிங் பண்ண முடியும். அந்த வழியும் நம்ம கை வச்சு அடைச்சிறதுனால நம்மளால் மூக்கு பிடிச்சிக்கிட்டே ஹம்மிங் பண்ண முடியறதில்ல. அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு மிஸ்டீரியஸான ஃபேக்ட். எப்போவுமே மம்மி, ஈஜிப்ட், ஏலியன்ஸ் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இதுவும் அதே போல் ஒரு ஃபேக்ட் தான். இது வரைக்கும் பிரமிட்ஸில் தோண்டப்பட்ட கல்லறைகள்லேயே ரொம்பவே ஃபேமஸான கல்லறை எதுன்னு பார்த்தீங்கன்னா டுடன்காமூன் அப்படின்ற ஒரு கிங்கோடது. இது இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா அவரோட டேகர் தான். டேகர்னா ஒரு கத்தி மாதிரி. ஓகே, யூஸ்வலி மம்மிஸை புதைக்கும் போது அவங்க கூடவே அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸும் சேர்த்து புதைச்சிருவாங்க. அப்படி புதைக்கப்பட்ட அவரோட டேகரை 1925 சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டேகர் 3300 வருஷம் கழிச்சு வெளில எடுக்கிறாங்க. அப்போ கூட அது துருப்பிடிக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் அது ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கத்தியை செஞ்சிருக்க மெட்டல் காம்பினேஷன்ஸ் இந்த உலகத்தை சேர்ந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டேகர் அவருக்கு யார் கொடுத்துருப்பா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு பற்றி. இது ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு கான்செப்ட். பிகாஸ் நம்ம பார்க்குற ஆரஞ்சோட ஒரிஜினல் கலர் ஆரஞ்சு கிடையாது, அதோட ஒரிஜினல் கலர் க்ரீன். இன்னுமே வேர்ல்டில் நிறைய இடத்துல அது க்ரீன் கலரில் தான் வளருது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரேசில், வியட்நாம், தாய்லாந்து இது போல் நிறைய இடத்துல க்ரீன் கலரில் தான் ஆரஞ்சு இன்னுமே வளருது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் என்னென்னா, க்ரீன் கலரில் இருக்க ஃப்ரூட்டுக்கு ஏன் ஆரஞ்சு அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க? அண்ட் இது ரெண்டில் எதுக்கு ஃபஸ்ட்டு ஆரஞ்சுன்ற பேர் வச்சுருப்பாங்க? ஆரஞ்சு ஃப்ரூட்டுக்கா இல்லை ஆரஞ்சு கலருக்கா? சப்போஸ் கலருக்கு தான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சுன்ற பேர் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கப்புறமா பேர் வைக்கப்பட்ட க்ரீன் கலரில் இருக்க ஃப்ரூட்டுக்கு எதனால் ஆரஞ்சுன்ற பேர் வச்சுருக்கணும்? இல்லை ஃப்ரூட்டுக்கு தான் முதல்ல பேர் வச்சாங்கன்னா எதுக்காக க்ரீன் கலரில் இருக்க ஃப்ரூட்டோட நேமை திரும்ப ஆரஞ்சு கலருக்கு வைக்கணும்? இதோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படிலாம் வெயிட் பண்ணுங்கள், பின்னாடி பார்க்கலாம். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் கலர்ஸ், நம்ம சேனலில் ஆல்ரெடி கலர்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது ஒருத்தங்களோட ஃபேவரட் கலர் வச்சு அவங்களோட கேரக்டர் டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஃபேக்ட், இந்த வேர்ல்ட்லேயே அதிக பேரால் பார்க்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை பற்றி. 2010 நடந்த FIFA வேர்ல்டு கப் தான் இந்த வேர்ல்ட்லேயே அதிகமான பேரால் பார்க்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட். ஆல்மோஸ்ட் 3.2 பில்லியன் பீப்புள் அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை பார்த்துருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம வேர்ல்டோட பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட பாதி பேர் இந்த மேட்ச் பார்த்துருக்காங்க. அண்ட் அதே அளவு பீப்புள் 2014 நடந்த மேட்சையும் பார்த்துருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னோடய ஃபேவரட் ரைட்டர் பற்றி, ஷேக்ஸ்பியர் அவரோட லைஃப்பில் 1700 வேர்ட்ஸுக்கு மேலே இன்வென்ட் பண்ணியிருக்காரு, அதாவது கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுற பெட்ரூம், சாம்பியன், ஐபால், எக்ஸைட்மெண்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே கூட அவர் கண்டுபிடிச்ச வேர்ட்ஸ் தான். ஒரு கவிஞர் எனக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் இருந்தாலும் பத்தாதில்ல. ட்விட்டரோட லோகோ ஒரு பேர்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த பேர்டுக்கு ஒரு நேம் இருக்குது அப்படின்றது நம்மள எவ்வளோ பேருக்கு தெரியும்? அந்த பேர்டோட நேம் லாரி. ஃபார்மர் NBA பிளேயரான லாரி பேர்ட் அப்படின்றவரோட பேர் தான் ட்விட்டர் பேர்டுக்கு வச்சுருக்காங்க. ஜீன்ஸ்.
ஜீன்ஸ் வேர் பண்ணுற எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு டைமாக அந்த டவுட் வந்திருக்கும், எதுக்குடா அந்த சின்ன பாக்கெட் வச்சிருக்காங்க, இதோட பர்பஸ் என்ன அப்படின்றது தான். உண்மையாகவே அது எதுக்காக டிசைன் பண்ணாங்கன்னா வாட்சஸ் வச்சுக்கிறதுக்காக. பிகாஸ் அந்த பீரியடில் ரிஸ்ட் வாட்சஸ் அவ்வளோ ஃபேமஸாக இல்லாத டைமில் அவங்க கையில் வச்சிருக்க வாட்சஸ் சேஃபாக வச்சுக்கிறதுக்காகவும் ப்ளஸ் அடிக்கடி எடுத்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த பாக்கெட்டை டிசைன் பண்ணாங்க. அடுத்ததாக நம்ம போனஸ் கண்டென்ட் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னை வேறு லெவலில் மோட்டிவேட் பண்ணுது. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் இதே போல் உங்களுக்கு ஏதாவது ஃபேக்ட்ஸ் தெரியும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வாவ் ஃபேக்ட்ஸ் பார்ட் 2 அப்படின்னு ஒரு வீடியோ போடலாம், உங்களோட பேரையும் சேர்த்து. அண்ட் இந்த ஆரஞ்ச் மேட்ரையும் அதிலேயே சேர்த்து பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம போனஸ் கண்டென்ட் என்னென்னா, நம்மள நிறைய பேரால் ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியாது. காலையில் எழுந்தோடனே முதல்ல பார்க்குறது நம்மளோட மொபைல் ஃபோனு தான், நைட்டு தூங்கும்போது கடைசியாக பார்க்குறது நம்மளோட மொபைல் ஃபோனு தான். அந்தளவுக்கு நம்ம ஃபோனோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். இந்த மாதிரி இருக்க நம்மளுக்கு டக்குன்னு ஒரு நாள் டவர் இல்லை அப்படின்னாலோ, இல்லை பேட்டரி இல்லைன்னாலோ, இல்லை ஃபோனே நம்ம கையில் இல்லை அப்படின்னாலோ ஒரு கைண்ட் ஆஃப் பயமே வந்துடும். ஸோ அந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நோமோஃபோபியா இருக்குது அப்படின்னு அர்த்தம். நோமோஃபோபியா, நோ மொபைல் ஃபோன் ஃபோபியா அப்படின்றது தான் இதோட அப்ரிவேஷன். 2019 யூகேல நடந்த ஒரு ரிசர்ச்சில் 34% ஆஃப் மென் அண்ட் 52% ஆஃப் விமனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபேக்ட் என்னன்னா, நம்ம சேனல் பார்க்குறவங்களில் 68.6% ஆஃப் பீப்புள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்றது தான். நீங்களும் அந்த லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்கள் சப்போர்ட் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோட அகைன் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.